கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோபின் புஸ்தகம் அதனுடைய 38வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த யோபின் சரித்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். யோபு இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு? ஒன்றுமே இல்லாமல் சகலத்தையும் இழந்து சரீரத்திலும் பலவீனப்பட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான வெறுமை நிறைந்த ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இந்த நிலையில் அநேகர் அவரோடு கூட பேசுகிறாங்க. அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் பிடிப்பட்டது, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைக்காரர்கள் வந்து அவருக்கு அறிவிக்கும் பொழுது ஒரு இழப்பின் செய்தியை வேலைக்காரர்கள் அவரோடு கூட பேசுகிறாங்க. தேவனுக்கு விரோதமான ஒரு செய்தியை, அவனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும்படியான ஒரு கேடுள்ள செய்தியை அவனுடைய மனைவி அவனோடு கூட பேசுகிறான். ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் அவனுக்கு எதிராக அவனை துக்கப்படுத்த, அவனை குற்றப்படுத்த, அவனுக்கு எதிராக பேசுகிறாங்க. இவ்வளோ பேர் பேசுனாங்களே, யோபுவின் லைஃப்பில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததா? இல்லை. ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்தின யோபு போக போக இப்படிப்பட்டவர்களுடைய பேச்செல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தரை குறித்தே தன்னுடைய இருதயத்தில் அவர் வேதனையாய் நினைக்கிற காரியங்களை அவர் என்ன பண்ணிட்டார்? பேசிட்டார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி பேசாதிருந்த அவருடைய வாயவே என்ன பண்ணிட்டாங்க? இப்படிப்பட்ட நபர்களுடைய பேச்சு அவரை பேச வைத்தது. ஆனால் இந்த வசனத்திற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு தேவையில்லாமல் எந்த காரியத்தையும் பேசலை. இந்த வசனத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவின் வாழ்க்கை மீண்டும் ஒரு கேடுள்ள நிலையில் தொடரலை. அது என்னாச்சு? 38வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. 39வது அதிகாரம், 40வது அதிகாரம், 41, 42வது அதிகாரத்தில் சகலமும் யோபுவுக்கு நன்மையாய் மாறினது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்த யோபுவின் வாழ்க்கையில் அவன் விசுவாசித்து அறிக்கை செய்தபடியே கர்த்தர் சகலத்தையும் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீராய் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்தார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் யார் பேசினாலும் அவன் லைஃப்பில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஞானவான்களாய், எவ்வளவு ஆறுதலாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய வார்த்தைகள் அவனை நோக்கி வந்தாலும் அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறதோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மகிமையானதாய், ஒரு மகிமையுள்ள எதிர்காலத்தை உடையதாய், இழந்து போன அனைத்தையும் இரட்டிப்பாய் ஒரு நற்சீராய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவனை உருவாக்கும், அவனை உயர்த்தும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் அநேக சூழ்நிலைகள் நாம் வேதனையோடு தோய்ந்து போய் அநேக தேவைகள்னாலேயோ நெருக்கத்தினாலேயோ பிரச்சனைகள்னாலேயோ ஏதோ ஒரு காரியம் யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நெருக்கும் பொழுது, யோபு அளவுக்கு இருக்காது, ஆனால் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு வேதனையும் நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? மனுஷருடைய சத்தத்தை கேட்க விரும்பாதே. அவங்க என் கூட பேசணும், இவங்க எனக்கு ஆறுதல் செய்யணும், இவங்க என்கிட்ட அதை குறித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரவும், அது உன்னை ஆறுதல் படுத்தவும், அவர்களிடத்துல இருந்து அட்வைஸ் கேட்கவும், ஐடியா கேட்கவும் நீ என்ன பண்ணாத? நீ எதிர்பார்க்காத, விரும்பாத. ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனம் உனக்கு இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். யோபின் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்ல மனுஷனாய் இருந்த யோபுவை தேவையில்லாத காரியங்களை அலப்பும்படியாய் இப்படிப்பட்ட உலக நபர்களுடைய பேச்சுகள்லாம் யோபுவை தூண்டினது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இவங்கெல்லாம் நல்ல ஆறுதலாக பேசுவாங்க, நன்மையாக நமக்கு உதவியாக ஏதாவது செய்வாங்க, அவங்களுடைய ஐடியாலாம் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்சலோம் என்ன பண்ணினான்? அகிதோப்பேலின் ஆலோசனை தேவனின் ஆலோசனை போல இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். ஆனால் தேவன் அதை பைத்தியமாக்கி போட்டதுனால அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தவிர்த்து வேற எந்த மனுஷனுக்கிட்ட ஆலோசனை கேட்கவோ இல்லை அவங்களுடைய பேச்சினால நம்ம பலப்படவோ நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணோம்னா கர்த்தர் அதை பைத்தியமாக்கி போடுவார். அதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக இருந்த காரியம் கூட அவர்களுடைய வார்த்தையினால அது சேதப்பட்டு போயிடும். நாம் நம்முடைய நன்மைகளை இழந்து போகும்படியான ஒரு கிரியை நாமே நடப்பிக்க மற்றவர்களுடைய வார்த்தை காரணமாயிரும். கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறது தான், நம்முடைய வாழ்க்கையில் இனி நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் இருக்கிறது என்ற விசுவாசமும், எந்த காரியத்தை இழந்திருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் முந்தினதை பார்க்கிலும் நற்சீராய் எனக்கு இரட்டிப்பாய் தர வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட பேசினால்தான் இது நடக்கும் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் வந்தால்தான் நாம் நம்மை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணித்தால்தான் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்முடைய சகல கேள்விகளுக்கும் எல்லாவற்றிற்கான பதிலையும் கர்த்தர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வேதத்தை வாசித்தா நமக்கு புரியாது. ஏன் தெரியுமா? தேவன் அதை நமக்கு தெளிவாய் கற்றுத்தரும்படியான பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்தால்தான், அதற்கு நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தால்தான்
நமக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள், நம்மை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள், நம்மை குறித்த தேவ சித்தம், நம்முடைய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இந்த வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்து கொடுக்கப்படும். இது தேவனுடைய வார்த்தை. இதை தேவனுடைய ஆவியால் மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இதை உணர்ந்தவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நெருக்கமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எதை குறித்து ஒரு பதில் தேவை என்றாலும் மனுஷர்களிடத்தில் செல்லாமல் தேவனிடத்தில், கர்த்தர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியில் என்னை நடத்தும்படியா இந்த வேதத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை எனக்கு காண்பித்து தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையை உத்தமமாய் அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவனுடைய நல்ல ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து, நமக்குள் இருந்த அவர் சகலத்தையும் நமக்கு கற்றுத்தந்து, தேவன் நமக்கு நியமித்த நித்திய ஜீவனை நோக்கி நியமித்த நமக்குரிய பாதையிலே பொறுமையோடு நம்மை அழைத்து சென்று வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் இலக்கை நோக்கி நித்திய ஜீவனை நோக்கி நம்மை அழைத்து சென்று முடிவில் நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். மகிமையுள்ள எதிர்காலத்தையும் இழந்து போன சகலத்தையும் இரட்டிப்பாகவும் நற்சீராகவும் தேவன் நமக்கு நிச்சயமாய் தந்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.